வணக்கம் நண்பர்களே. ஸோ எங்களோட கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் பற்றின கொஞ்சம் அட்வான்ஸ்டான பேசிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ், இந்த வேர்ட் ஃபைல்ஸ், இதோட எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி பார்த்துருவோமா? அது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபோல்டரை நம்ம மறைய வைக்க போகிறோம். ஒரு ஃபோல்டரை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை இன்விசிபிள் ஆக்க போகிறோம். ஸோ அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஃபோல்டரை இன்விசிபிள் ஆக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேரக்டர் மேப் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். கேரக்டர் மேப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் விண்டோவில், அந்த கேரக்டர் மேப் விண்டோவில் உங்களுக்கு செட் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு சின்ன ஏபிசிடி அண்ட் தென் நிறைய லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், எழுத்துக்களை ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வெர்ஷனில் ஸ்டார்ட் மெனுவில் அக்சசரிஸ் இருக்கும். ஸோ அந்த அக்சசரிஸில் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸில் அங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் என்னோட வெர்ஷனில் நான் கேரக்டர் மேப்பை சர்ச் பண்ணி எடுக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் கேரக்டர் மேப். இதுதான் கேரக்டர் மேப் விண்டோ. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள். எல்லா விதமான கேரக்டர்ஸ், ஏபிசிடி அண்ட் தென் ஃப்ரெஞ்சு அண்ட் தென் கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அரபிக் அண்ட் தென் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸை உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கேரக்டர் மேப். இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாங்க் பாக்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே எந்த ஒரு கேரக்டருமே இருக்காது. அப்படி ஒரு பாக்ஸ் எங்கே இருக்குங்கிறத பொறுமையாக தேடணும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இங்கே இவ்வளோ பாக்ஸில் ஒரு கேரக்டர் கூட இல்லை, ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு பிளாங்க் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு கேரக்டர் இருக்கக்கூடாது. அந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அண்ட் தென் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. தென் இப்போ நான் இந்த ஃபோல்டரை தான் மறைய வைக்க போகிறேன். அதாவது நியூ ஃபோல்டர் 5ங்கிறத தான் நான் இன்விசிபிள் ஆக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் அங்கே காப்பி பண்ணிட்டேன். தென் இதை ரைட் கிளிக் பண்ணி நான் ரீநேம் பண்ண போகிறேன். ரீநேம் பண்ணுற இடத்துல பேக் ஸ்பேஸ், அந்த இடத்துல எந்த கேரக்டரும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியவே தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நீங்கள் விட்டுருங்க, சும்மா பாருங்கள் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்ட்டு. அந்த இடத்துல எழுத்து மறந்துடுச்சா? அந்த இடத்துல ஒரு கேரக்டர் கூட உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் நியூ ஃபோல்டர் 4, நியூ ஃபோல்டர் 3 அப்படின்னு இருக்கும். பட் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எழுத்துக்களை மறைய வச்சிட்டீங்க. தென் செகண்டாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐக்கானை மறைய வைக்க போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எழுத்தை மறைய வச்சோம். எழுத்து எப்படி மறைய வச்சோம், அங்கே காப்பி பண்ணோம். கேரக்டர் மேப்பில் நம்ம காப்பி பண்ணோம். தென் இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணோம், இந்த இடத்துல ரீநேம் பண்ணுற இடத்துல நாம் அதை பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எழுத்து மறைஞ்சிருச்சு. தென் இப்போ நம்ம இந்த ஐக்கானை மறைய வைக்க போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதில் கஸ்டமைஸ் அப்படிங்கிற விண்டோக்கு போங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் 2 வீடியோவில் பார்த்த சேம் ஆப்ஷன் தான். யூ கேன் சேஞ்ச் தி ஃபோல்டர் ஐக்கான். ஃபோல்டர் ஐக்கானை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் ஐக்கான் கொடுங்க. ஓகேவா? தென் இதில் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே தான். இதே மாதிரி ஒரு பிளாங்க் பாக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி நம்ம கேரக்டர் மேப்பில் ஒரு பிளாங்க் பாக்ஸை கண்டுபிடிச்சோமோ, சேம் அதே மாதிரி இங்கே ஒரு பிளாங்க் பாக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இங்கே இருக்குதா? இங்கே 3 பிளாங்க் பாக்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு பிளாங்க் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி, கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணேன், சேஞ்ச் ஐக்கான் போனேன். சேஞ்ச் ஐக்கான் போய் ஒரு பிளாங்க் பாக்ஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன். அண்ட் தென் அப்ளை கொடுக்குறேன். தென் ஓகே கொடுத்தேன். பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு, மறைஞ்சிருச்சா? இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபோல்டரும் தெரியலையா?
நான் டெலீட் பண்ணலை, எதுவும் பண்ணலை, பட் என்னோட ஃபோல்டர் அங்கே தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதை இப்போ நீங்கள் சொல்லலாம் அந்த ஃபோல்டர் வந்து என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு. பட் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபோல்டர் கண்ணுக்கு தெரியுதா? இப்போ தெரியுதா? பாருங்கள், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் உள்ளே எல்லாமே இருக்குது. இதை நம்ம ஒரு ப்ரைவசிக்காகவும் நம்ம செய்யலாம். பட் மோஸ்ட்லி வந்து இது அவ்வளோ பெரிய ப்ரைவசிக்காக நம்ம பண்ணுற விஷயமும் கிடையாது. ஒரு சின்ன விளையாட்டு, அவ்வளோதான், ஒரு சின்ன ட்ரிக், தட்ஸ் இட். நீங்கள் எப்படி இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட கர்சர், நம்மளோட மவுஸில் லெஃப்ட் இருக்குல்ல, லெஃப்ட் கர்சரை நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் பட்டனை, கர்சரில் லெஃப்ட் பட்டனை அழுத்திக்கிட்டு ட்ராக் பண்ணுறோம், இழுக்கிறோம். பாருங்கள், சும்மா இப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? ஏதோ ஒன்று செலக்ட் ஆகும், ஏதோ ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு செலக்ட் ஆகி காட்டும். ஸோ அப்படி வருதுன்னா என்ன மீனிங், அங்கே ஏதோ ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கு, அதாவது அந்த ஐகான் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபோல்டரை வந்து நாம் மறைய வச்சு பண்ண முடியும். ஸோ இதை நம்ம மோஸ்ட்லி ப்ரைவசிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மெயின் கான்செப்டை வீடியோ, ஆடியோ as well as image formats என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ல நான் ஒரு சில பேசிக்கான வீடியோ ஃபார்மேட்ஸ், ஆடியோ ஃபார்மேட்ஸ், இமேஜ் ஃபார்மேட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபால்ட் வீடியோ ஃபார்மேட்ஸ் .3GP அப்படின்னு ஒன்று, அது ரொம்ப லோ குவாலிட்டி வீடியோ ஃபார்மேட். ஓகேவா? தென் .mp4, அடுத்தது .avi, .flv, .mkv, .vob அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான பேசிக்கான ஃபார்மேட்டில் தான் எல்லா விதமான வீடியோஸையும் அவங்க சேவ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, வீடியோ ஃபார்மேட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பட் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சில வீடியோ ஃபார்மேட்ஸ் இந்த 6 மட்டும்தான். நிறைய பேர் வந்து தடுமாறுவாங்க, எது வந்து வீடியோ, எது வந்து ஆடியோ, இல்லை எது வந்து இமேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல. ஸோ ஒரு விஷயத்த ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தென் டிஃபால்ட் ஆடியோ ஃபார்மேட்ஸ் MP3 ஃபார்மேட் இருக்குது, .aac ஃபார்மேட் இருக்குது, .wav ஃபார்மேட் இருக்குது, .mp2 ஃபார்மேட் இருக்குது, .wma ஃபார்மேட் இருக்குது, .ape ஃபார்மேட் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணிட்டு வர ஃப்ரீக்வெண்ட்டான ஆடியோ ஃபார்மேட்ஸ். பட் மோஸ்ட்லி நம்ம ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் வந்து, இப்போ ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் டிஃபால்ட் இமேஜ் ஃபார்மேட்ஸ் .jpg, .png, .gif. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸில் தான் ஒரு இமேஜை சேவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரூஃப் பார்ப்போமா? இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில ஆடியோஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், ஆடியோஸ் இங்கே ஒரு 6-7 பாட்டு இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த பாட்டை பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பாட்டு உங்களுக்கு முடிகிற இடத்துலையும் .mp3, .mp3 பாருங்கள், .mp3 இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த .mp3 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, MP3 ஃபார்மேட் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இது ஒரு MP3 ஃபைல், அதாவது இது ஒரு ஆடியோ சாங் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது. ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு ஆடியோவையும் வீடியோவையும் நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஸோ சேம் இப்போ வீடியோஸ்க்கு போவோம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் .mp4ன்னு இருக்கும். நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதில் .mp4னா என்னது, ஒரு வீடியோ. ஓகேவா? தென் .mp3னா என்னது, அது ஒரு ஆடியோ. ஸோ இப்படி தான் ஒரு வீடியோ ஃபைலையும் இல்லை ஆடியோ ஃபைலையும் நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து பார்க்க முடியும். தென் இமேஜ் ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா .jpg. நீங்கள் எந்த ஒரு ஃபைலை சேவ் பண்ணுற போதும் அதோட எக்ஸ்டென்ஷனில் நம்மளால் மாற்றவே முடியாது. ஐ மீன், நம்மளால் வந்து .txt ஒரு இமேஜை கொண்டு போய் ஒரு டெக்ஸ்ட்டாக நம்மளால் சேவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வீடியோ கொண்டு போய் நம்மளால் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து சேவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு உண்டான ஒரு டிஃபால்ட்டான ஒரு எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து சேவ் ஆகும். ஸோ ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இமேஜா, வீடியோவா, இல்லை ஆடியோவா அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன், இது பேர் தான் எக்ஸ்டென்ஷன், அதாவது JPG
.mp4 .mp3 இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்மளால் அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சே அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்து தடுமாறுவாங்க, இது என்னது, இது ஆடியோவா இல்லை வீடியோவா, அதை கிளிக் பண்ணுறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஸோ ஏதாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. பயப்படவே தேவையதில்லை. நம்ம பேசிக்காக இந்த ஃபார்மேட்ஸ்லாம் என்னென்னது, எது கூடது எதோடது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நம்மளோட பேசிக்காக நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சிடிங்க, இப்போ நிறைய சிடிஸ் வந்து மார்க்கெட்லலாம் விற்கிது. பாட்டு சிடி, படம் சிடி, அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா .vob அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் வந்து அது சேவ் பண்ணுவாங்க. அதாவது மூவிஸ் இன் சிட் நான் தான் சொல்லியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். வி கேன் ஆல்சோ ஸ்டோர் இட் அஸ் MP4 ஆகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. .3GPங்கிறது வெரி லோ குவாலிட்டி, அதாவது ரொம்பவும் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் ரொம்ப கம்மி, கிளியராகவே வந்து இருக்காது. .mp4 ஓகே, நார்மல் குவாலிட்டி as well as HD குவாலிட்டி. HDனா ஹை டெஃபினிஷன் குவாலிட்டி. இந்த ஹை டெஃபினிஷன்னா என்ன, லோ குவாலிட்டினா என்ன, இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்கான ஆடியோ, வீடியோ அந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சின்ன சவாலாக இருக்குது. என்னடா இது, எல்லாமே நமக்கு வந்து தெரியுது, ஒரு வால்பேப்பர் கூட நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ வால்பேப்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்ப்போம். ஸோ வால்பேப்பர்னா என்னது, இதுதான் வால். அதாவது உங்களோட பிளாட்ஃபார்ம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் வால், நீங்கள் பார்க்குறது தான் வால், இது வால் பேப்பர். நீங்கள் ஏதோ ஒன்றா வந்து இதுக்கு ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி செட் பண்ண போகிறீங்க. இது எப்படி வேணாலும் பாசிபிள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சில வால்பேப்பர்ஸ் இருக்குது. இந்த வால்பேப்பர்ஸை எப்படி நான் என்னோட பேக்ரவுண்டில் செட் பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் வைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது இந்த ஃபோட்டோவை அதாவது .jpg அப்படின்ற ஃபைலை நான் வந்து என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நல்லா பாருங்கள் என்ன இருக்குன்னா, நான் ஏதோ ஒரு ஃபைல், நீங்கள் எந்த இமேஜ் ஃபைலை வேணாலும் உங்களுக்கு வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போது இந்த இமேஜை என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி செட் ஆஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பாருங்கள் என்னோட டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் எப்படி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட இமேஜ் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டெஸ்க்டாப் பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நல்லா பாருங்கள் நான் எப்படி பண்ணேன். இப்போது இந்த இமேஜ் எடுத்துப்போம். இந்த இமேஜை நான் என்னோட டெஸ்க்டாப் பேக்ரவுண்டை வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னு பாருங்கள் என்னோட பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெஸ்க்டாப் பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். தென் இதை இப்படி இன்னொரு வகையாகவும் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாக ரைட் கிளிக் பண்ணுவோம் தெரியுமா, சும்மா டெஸ்க்டாப்பில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் அங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கடைசியாக பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி மற்ற வெர்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய, முன்னவே உங்களுக்கு போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு சில வால்பேப்பர்ஸ் இங்கேயும் உங்களுக்கு இருக்கும். அதாவது லைன்ஸ் அண்ட் கலர்ஸ், விண்டோஸாக இருந்தால் விண்டோ பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு சில வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாருங்கள் இங்கே விண்டோஸ் டிஃபால்ட் தீம்ஸ், அதாவது சிஸ்டம் நீங்கள் வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு சில தீம்ஸையும் உங்களுக்கு ஒரு சில தீம்ஸ் வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விதமான ஒரு ஃபோட்டோ நான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் முன்ன பண்ண மாதிரி வால்பேப்பர்ஸ்க்கு போய் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கூட நான் என்னோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.